இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆள் அடிச்சு பறிச்சேன்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்தவன் தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டுட்டானுங்க. சரின்னு சப மரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணுதானே, இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும், நான் என்ன தம்பட்டமா அடிச்சேன். அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவே காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி, புரிஞ்சது பாதி போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுறணும். அது மாதிரி அடிச்சு விட்டேன், சம்பளம் போட்டு கொடுத்துட்டான், அவ்வளவுதான். யாக்கா, குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழாயில தண்ணி வரல? அது வருது. இந்த அண்ணா நடக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி, அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினே ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபாய் கொடுத்தாதான் புடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்குறான். அது ஏன் காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கனா, கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் நாத்த அடிக்குது. ஐயோ, எல்ல பழம் சும்மாவே நார்மே. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. கப்பு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ, உங்க தெருவுல ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலே வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்திரில நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிலிங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா, நீ போய் பாரு. சரிமா. ஐயோ யாக்கா, வானா யாக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு 1 கிலோ கறியும் 9 முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதனான்னு வச்சுக்க, உன் வவுத்துக்குள்ளார இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்ன வரும்னு. வானாங்கண்ணு வானாங்கண்ணு, மூக்கு முழிமாக்குற நசுங்கி போடுவேன். குடல் நசுங்கினா நிமித்திக்கலாம், ஒன்ன நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? அவனா? நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டானா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளைங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில விட்டாதே உதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா 5 ரூபாயை கொடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரை கட்டுறோம். அப்புறம் உனக்கு வேற என்ன 5 ரூபாய்? உடாய மூடுறா. நீ வாய மூடுற. டேய், உதப்பண்டா. நானும் உதப்பண்டா. அப்பவே சொன்ன இந்த புள்ளைக்கு இன்னத்துக்கு வம்பு. பீஸ் பீஸா கழட்ட போறான், நமக்கு தெரியாது.
பாணி 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 பானியா? துட்டு கேட்கும் போது மாத்திரம் எங்க பாஷையில கேட்ட, இப்ப தண்ணி தான் எடுக்கும் போது தாய் பாஷை வந்துச்சு பத்தியா? இதுக்குதான் முதல்லயே மரியாதையா இருக்கணும்ன்றது. அம்மா, தண்ணி கேட்டானா 5 ரூபாய் வாங்கினு இவனுக்கு தண்ணி கொடுங்க. இப்ப நீங்க தண்ணி பிடிச்சிங்க. ஓ சாரி. ஹலோ, போட்டு பேசு. ஏங்க நீங்க ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது? கூடாதுன்னு இல்ல, தெரியாது அவ்வளவுதான். ஃபைட் பண்றவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ஈஸி இல்ல? அது எப்படிங்க? அதுலயும் ஸ்டெப்ஸ் தான், இதுலயும் ஸ்டெப்ஸ் தான். அதுலயும் கை கால் தூக்கணும், இதுலயும் கை கால் தூக்கணும். அதுலயும் வேர்க்கும், இதுலயும் வேர்க்கும். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கு நிறைய ஒத்துமை இருக்குங்க. உங்களை நான் நீ வாப்போன்னு கூப்பிடலாமா? ஓ மிஸ் நீ வாப்போ. எங்க நீங்க டான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஓ, இந்த டான்ஸ் கத்து கொடுக்கறதுனா எப்படி இந்த கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு தானே கத்து கொடுப்பீங்க? ஆமா. அப்ப கத்து. சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே, சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே. பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. இப்போதே போவோமா? சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே. பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. பொன்மேடை நீ போடு. சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் இங்கே, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. வலது கால். அம்மா, என்னப்பா? ஐயோ என்ன? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு மருமகன் விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இது? வா வா, வாங்க.
இதான் ராதா. இவங்க பேரு சொல்லிட்டேனோ, ராதா. இவங்களுக்கு சண்டை, சங்கீதம், சமையல் மூணுமே தெரியும். இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும், சமையல் உங்களுக்கு உபயோகப்படும். அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு. என்னது? இது இது இந்த தையல் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும். நாங்க 2 பேரும் 2 பேர் சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க. இப்ப வந்து தாலி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. பாத்தியா, அம்மா புரிஞ்சுவாங்கன்னு சொன்னல, அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா. உனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏம்மா? உன்னை நான் இப்படி வளர்த்து ஆளாக்கினது பொண்ணுங்க பின்னால சுத்துறதுக்கு இல்ல, வேற எதுக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரி, நான் லட்சியத்துக்கு பாடுபடுறேம்மா. சத்தியமா நான் வந்து போயிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத. அம்மா வந்து உன்னை வெறுக்கல, விரும்புறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும், அதனால பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு சின்ன சிக்கல், அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது. ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். நீயும் அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும். கோச்சுக்காத, வா போலாம், வா. அது மங்கம்மா இல்ல? நீ ஒண்ணு, அவதான் எப்போ செத்துட்டாளே. இல்லடா, அவளே தான். அப்படியா? வா சொல்றேன். மங்கம்மா, என்ன மங்கம்மா, சௌக்கியமா இருக்கியா? நீங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? அதே கேள்வியத்தான் நான் உன்னை திருப்பி கேக்குறேன். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? கிடைச்சதெல்லாம் சுட்டிட்டு போகத்தான். சுருட்ட வேண்டிய அவசியமே இல்ல, நான் கொடுக்கறேன், வாங்கிட்டு போங்க. யாருமா இவங்கெல்லாம்? இவரு மாயாண்டி பெரிய மாமா, அவரு ஜம்பு சின்ன மாமா. மருமகன் நல்லா கவனிப்பாங்கிற நம்பிக்கையில உன்னை பார்க்க வந்திருக்காங்க. என்னம்மா நீ இது முன்னாடியே சொல்லிட கூடாது? வாசல்லே அசால்ட்டா நின்னுட்டேனே. இத கவனிச்சிடுறேன். வணக்கம் பெரிய மாமா, சின்ன மாமா, மச்சான், நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இவ்வளவு அடி வாங்கி புத்தி வரலையே உனக்கு? கரிகான இருக்கிற கத்திடாது, இதால குத்த போறியா? ஆமா. குத்த போற நீ? இல்ல. அப்ப கொடு. இல்ல பணம் கையில வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடும். இப்படி ஓரமா வை. பை கத்தி கத்தி. ஆமா, இந்த பயல்களுக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம்? ஒண்ணு இல்லப்பா. ஆமா, என்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இப்ப எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ப்ளீஸ். சொல்றேன்பா. 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கும்
குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மை டியர் சன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டிஸ்கோ டான்ஸ் குரூப் வந்து நாளைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களே அரேஞ்ச் பண்ணிடலாமா? நோ ப்ராப்ளம். புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும். அப்ப நான் நல்லா இல்லையா? சார், என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க 25 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் மங்கம்மா எழுதியது. மங்கம்மா என்ன சாகலடா. அப்போ மாயாண்டி சொன்னது உண்மைதான். ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்பாவியான என் கணவரை என் கண் முன்னாலேயே நீ கொலை செய்தாயே. அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. பஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்து விட்டேன். என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டு கொள்வாய். அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம். உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஏம்பா, அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது? எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது. பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் செத்து போச்சு. உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு. ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுடா. அது மட்டும் இல்ல, சட்டப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது. எப்படி? ஆமா, மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. சாட்சியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. பயப்படாதடா, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான். அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா. அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து உன் பிறந்த நாள் தூள் பண்ணிருமா? ஓகே டாடி. ஐயா, யாரோ ஒருத்தர் இந்த பிரசன்டேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இதை உங்க வாழ்க்கை பூரா நீங்க மறக்க முடியாதா? அப்படி என்னப்பா பெரிய பிரசன்டேஷன்? இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான குத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. இப்படிக்கு ராஜா. Who is that bloody ராஜா? இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான குத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. இப்படிக்கு ராஜா.
Who is that bloody Raja? மதுரையிலே பிறந்தவன் நானே, மங்கம்மா பரம்பரை தானே, தாய் சொல்லை காக்க வந்தேனே, தாய் மீது ஆணையிட்டேனே, தாய் சத்தியம் என் லட்சியம் கைகூடும் நல்ல நாடிது, எம்பாட்ட கேடு என் நாட்டம் பாரு, நண்பா நான் நல்வாழ்த்துதான் கூறுவேன். Many more happy returns of the day. தாய் சத்தியம் என் லட்சியம் கைகூடும் நல்ல நாடிது, எம்பாட்ட கேடு என் நாட்டம் பாரு, நண்பா நான் நல்வாழ்த்துதான் கூறுவேன். மாடியோடு வீடு வாசல் ஜோடியோடு ஆடல் பாடல் யாரு வீட்டு அப்பன் சொத்துல, கேட்டு கேட்க நாதி இல்ல தட்டி கேட்க யாரும் இல்ல, மழை அடிக்கு உங்கள் காட்டில் காலம் மாறியாச்சு, அட இனிமே என்ன பேச்சு, யாரும் நீண்ட காலமா ஏற்றா பூமி தாங்குமா, புதிய நீதி உதயமாக எதிரில் நானும் வந்தேன், தாய் சத்தியம் என் லட்சியம் கைகூடும் நல்ல நாடிது, எம்பாட்ட கேளு என் நாட்டம் பாரு, நண்பான நல்வாழ்வுதான் கூறுவேன். உள்ள பேர்களுக்கு உண்மையான மக்களுக்கு நாயை போல காவல் நிற்பவன், தாய் குலத்தை வாட்டுகின்ற பேய் குலத்தை பார்க்கும் போது தீயை போல மாறுகின்றவன், தர்மம் வெற்றி காணும் அருணம் இந்த நேரம், துணிஞ்சா கேள்வி கேட்கலாம், முடிஞ்சா மோதி பார்க்கலாம், நினைத்த வண்ணம் முடிக்கத்தானே சபையில் நானும் வந்தேன், தாய் சத்தியம் என் லட்சியம் கைகூடும் நல்ல நாடிது, எம்பாட்ட கேளு என் நாட்டம் பாரு, நண்பா நான் நல்வாழ்த்துதான் கூறுவேன். உங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தனியா பேசணுமே. பேசினா போச்சு. அப்ப வாங்க வாங்க போலாம். நல்லா இருந்தது சார், நிஜமா. உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நீ அடிச்சது வலிக்கல, ஒரு அடி அடிச்சல, பின்னால எனக்கு வசதியா இருக்கு. 1 2 2 4 இல்ல 5, உன் பழைய வாய்ப்பாடு 2 5.
சார் சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார். போ சார். கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல, போடா போய் வந்தவங்களை கவனி. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போயிடு. ஓகே சாரி சார். சாரி. என் அப்பா வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய? ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். ஆடுற வரலாம் ஆடு. அட போட. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய? ஐயோ, உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் கோயில்ல ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவாரு, பூசாரி. இன்னும் சாகலியே. முழிக்கிற தனியா முழிக்காத. துணைக்கு உன் புள்ளையும் கூட்டிக்க. ஓகே. அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க. இல்லன்னா கண்ட இடத்துல தடுமாறுவேன். ஓகே, பாய். குருக்களையா, ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. இவன் என் பையன் ராஜா. இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இவங்க அப்பாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல. நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி பொய் சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? ஐயா, எனக்கு தெரியல. நான் தான் மங்கம்மா. எந்த மங்கம்மா? மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேனே. எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா, நீதான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல, அது வேற யாராவது இருக்கலாம். என்னம்மா அது? குருக்கள் ஐயா, அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா? அப்படி சொல்லல, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற. பட்ட நீ நெத்தியில மட்டும் போடல, நல்ல சில்லற விட்டானுங்களா? வருவனி மாமனி. மாயாண்டி, நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன். இது குத்தி விடுவேன், கொண்டு விடுவேன், பயமுறுத்தாத. குழந்தை கொடுத்திருக்காரு. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. போய் சொல்லுது சொல்லிட்டேன். அந்த கடை நான் கூட போட்டும், கையிலையும் போட வேண்டாம். பயப்படுங்க, நான் போறேன். போங்க போங்க. மாயாண்டி, இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே நமக்கு கவலையெல்லாம் குட். அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க. ஆமாங்க முதலாளி. நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான். நான் தொலையிட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன். நீ கொடுத்த 500க்கு இந்த 1000 வச்சுக்க. 1-2 அதிகமா இருக்கு, அவனுக்கு கொடுத்துறேன். சரி. லுக், மங்கம்மா ராஜா 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். மேல நினைச்சு அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு. ஆமா, பூபதி அவரை மிரட்டி இருப்பான். ராஜா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நாம போட்டிருக்கிற இந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால ராதாவை இங்க வர சொல்லிருப்ப. ஆனா நீ சந்தேகப்படாதமா, நீ சொன்னது நான் மறக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான். ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கேன். உள்ளவாமா. உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு. அதனாலதான். பரவாயில்லம்மா, என் புள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ராஜா, பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது. அதனால
நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழைய தீர்த்துக்கணும். அம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். ம். வணக்கம் முதலாளி. வாங்கம்மா. நீங்க கேட்ட முதலாளி இவர்தாம்மா. ஹலோ. ஹலோ. யாரியா அவங்க? இவங்க நம்ம ஹோட்டல்ல சுத்தி பார்த்தாங்க. ரொம்ப பிரமாதமா கட்டியிருக்குதே, இதை யார் கட்டினதுன்னு நான் கொத்தனாருன்னு. அட பாவி, இந்த ஹோட்டல்ல கட்டின முதலாளி யாருன்னு கேட்டாங்க. நீங்க தான் சொல்லிட்டு கூட்டியாந்துங்க. அப்போ விட்டுட்டு போயிட்டுங்களா? சரி சரி, கேஷியத்து போய் 100 ரூபாய் பணம் வாங்கிக்க. அடாடாடா, நாளைக்கு நான் ரேஷன் வாங்கிடுவேன். எங்க முதலாளி மாதிரி உண்டா? எங்க முதலாளி தங்க முதலாளி. ஹலோ ப்ளீஸ். தேங்க்யூ. என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமே. பெட்ரூம் இருக்கு, போலாமே. பெட்ரூம் இருக்கா? வாங்க. தேங்க்யூ. கம் ஆன், ரிலாக்ஸ். நான் அமைக்க விட்டுட்டுமா? வேண்டாம். ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன விடு. ஒத்துங்க. போதும், மியூசிக்க நிறுத்துங்க. யோ, நீ அந்த பொண்ண என்னையா பண்ண? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணு பண்ணாமல அழுவுது. ஆமா, நீ சொல்லுமா, அவன் உன்னை என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே புட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துன்னு நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே 2வது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடுறான் இந்த பையன்? மச்சான், உனக்கு பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன். திரும்படா. ஏய், ஜெயபால், என்ன? ஆமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னா? இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா, இங்க வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண மச்சான் கை வச்சுட்டான். அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன். இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுகுலயும் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க. என் முதல்ல அடிக்கிற. யாரு கிட்ட வராதீங்க, பின்னிடுவேன். இது பழைய ஹோட்டல். நியாயமா இது ஏன் ஹோட்டல்? எங்க ஒரு இடமா நின்று வாங்கிக்க. பெல்ட்டால் அடிக்காருப்பா, வலிக்குது. கையால விடப்படாடி. அவி போதா அவி, வயசான காலத்துல ஏன் அவி இப்படி ஓட விடுற? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை படாடோபம். நான் ஆவின்னு சொன்னதை நம்பிக்கிட்டு மரியாதை அடியெல்லாம் வாங்கி கட்டிட்டிய. உன்ன மாதிரி 10 பேர் தானே நாடே உருப்படாதியா? நான் யாரு தெரியுமா?
உன் பேர பையன் விளையாட்ட. யாயா எங்க அப்பனுக்கு என்ன கணக்கு சொல்லி கொடுத்த? 2 2 4 4 2 2 5 2 2 5 கேக்கலையே, சத்தமா சொல்லு. 5 சொல்ல என்ன இதுல என்ன வைக்கான்? 2 2 2 2 5 திருப்பி சொல்லு. 2 2 5 இன்னொரு வாட்டி சொல்லு. 2 2 5 உங்களுக்கு எல்லாம் கேட்க வேணாம் சார். 2 2 5 சரி, அவர்கிட்ட சொல்லு. சார். 2 2 5 சார். கேட்டுட்டீங்களா? 2 2 2 2 5 2 2 5 ஆமா. 2 2 5 சொல்லிட்டாரு. 2 2 சொல்லிட்டாரு. இந்த மயக்கம் வருதா? எழுந்தது சொல்றியா? சரி, அப்ப மயக்கம் போடு. சீக்கிரம் போடியா. அழாதம்மா, உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன். இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டம் வாழ்க போட்டுச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அக்கௌண்ட் செட்டில்டு. வா. இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும்